கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுவோம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே எங்களோடு கூட பேசுங்க. பரலோகத்தாப்புடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தோடும் இடைப்படுங்க, பேசுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல காலை நேரத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் திருப்பிக் கொள்வோம் 1 கொரிந்தியரின் புத்தகத்துக்கு நம்முடைய வேதத்தை. 1 கொரிந்தியரின் புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை செலுத்தலாம். இந்த நாட்கள் அநேகர் சிலுவையை தியானிக்கிற நாட்கள். அதாவது சிலுவையை இந்த நாட்கள் மட்டும் தியானிக்க கூடாது, ஒவ்வொரு நாட்களும் சிலுவையை தியானிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எனவே இந்த நாட்களை அநேகர் சிலுவையை தியானிக்கிறபடினால் சிலுவையிலிருந்து ஒரு சில செய்தியை ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மத்திலே கொண்டு வருவாராக. நாம் திருப்பிக் கொள்வோம் நம்முடைய வேதத்தை
1 கொரிந்தியரின் புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபெலனாய் இருக்கிறது. இதனிடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கொரிந்தி நிருபத்துக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார், சிலுவையை பற்றின உபதேசம். ஆமென். சிலுவை பற்றின உபதேசம் என்னவாம்? அநேக கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது சிலுவையில் இருக்கிற உபதேசம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, சிலுவையை பற்றின உபதேசம். நீங்க சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சில செய்திகளை நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களோடு கூட நாம் தியானிக்க போற காரியம் என்னவென்றால், சிலுவையில் இருந்து நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதைத்தான் நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம். சிலுவையில் இருந்து நமக்கு வந்த ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய போது அவர் அந்த சிலுவையில் இருந்து நமக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு சிலுவையினுடைய வல்லமை. சிலுவையின் வல்லமை. இதனால் செய்தியின் தலைப்பு சிலுவையின் வல்லமை. நாங்கள் கிரேக்க பாஷையிலே சொல்லுவோமானால் தௌரோஸ் டுனமிஸ் என்று சொல்வோம். தௌரோஸ் டுனமிஸ் என்றால் சிலுவையின் வல்லமை என்று அர்த்தம். இன்னைக்கு சிலுவையின் வல்லமையிலிருந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் திரும்பிக் கொள்ளலாம். 1வது ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 53வது அதிகாரத்திலே அதனுடைய 4வது 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நம்முடைய பாடங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிலுவைப்பட்டவர் என்று எண்ணினோம். இந்த காலை நேரத்திலே சிலுவையிலிருந்து வருகிற முதலாவது ஆசீர்வாதம், இல்லாட்டி சிலுவை மூலம் நமக்கு கிடைத்த முதலாவது நன்மை என்ன அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, அதாவது முதலாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களை தண்டனையிலிருந்து அகற்றினார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பெற வேண்டிய தண்டனையிலிருந்து நம்மளை அகற்றி அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருகிற போது அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். அவருடைய பிதாவுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிற அவர் பரிசுத்த தேவன். அவர் என்ன செய்யப்பட்டார்? இந்த பூமிக்கு வந்து அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். இதற்கு புரியுது? அநேக கிறிஸ்தவர்கள் கேட்கிற கேள்வி என்ன? ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? இல்லையா? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தார்? அநேகர் வந்து பார்க்கிறது என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிட்ட வந்த உடனே இயேசு அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், பொன்னை கொடுக்கணும், வெள்ளியை கொடுக்கணும் என்று தான் அநேகர் எதிர்பார்ப்பது. ஆனால் உங்களுக்கு சிலுவையில் இருந்து வர ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? நானும் நீங்களும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டார். ஏனென்றால் நாம் அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படணும், தண்டனையிலிருந்து நாம் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் தண்டிக்கப்பட்டு அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அந்த தண்டனை சாதாரண தண்டனை இல்ல. ரோம அரசாங்கம் உலகத்தை ஆளுகிற போது, ஆண்டவராக இயேசு இந்த பூமியில பிறக்கிற நாட்களிலே ரோம அரசாங்கம் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. ரோம அரசாங்கம் இந்த உலகத்தை ஆளுகிற போது ரோம அரசாங்கத்தின் மூலம் என்ன செய்யப்பட்டது? சிலுவை தண்டனை, இல்லாட்டி சிலுவை மரணம் என்று சொல்ற ஒன்றதை ரோம அரசாங்கம் உலகத்துக்கு கொண்டு வந்தது. சிலுவை மரணத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த ரோமர்களுக்கு முன் உலகத்தை ஆண்டவர்கள் கிரேக்கர்களுடைய மரண தண்டனை முறை என்னவென்றால் கழுத்தை அறுத்து கொலை செய்வது. ஆனால் இயேசு உலகத்துக்கு வருகிற போது, இயேசு உலகத்திலே ஆண்டவராக இயேசு பிறக்கிற போது ரோமர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் சிலுவை மரண தண்டனை. ஹல்லேலூயா. சிலுவை என்பது கொலையின் கருவி. இயேசு சிலுவையில மறிக்க முன்பு சிலுவைக்கு எந்த வல்லமையும் கிடையாது. புரியுது? அல்லேலூயா. சிலுவைக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. சிலுவை என்பது தேவனுடைய, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைத்ததுனால தான், சிலுவை மூலம் தான் இன்னைக்கு உலகத்துக்கு விடுதலை கிடைத்தது.
அல்லேலூயா. இப்ப சிலுவை தண்டனையின் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, சிலுவையில் அறையப்படுற மனுஷன் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாமல் முழு சொட்டு ரத்தத்தையும் இந்த பூமியிலே சிந்தி அவன் மறிக்கணும். அதான் அந்த சிலுவை மரணத்துடைய காரியம். அல்லேலூயா. இவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிலுவையில் அந்த மனுஷனை, அதாவது ரோமர்கள் வழமையாகவே கள்ளர்களை, திருடர்களை, கொலைக்காரர்களை சிலுவையில் அறைவது வழக்கம். அப்படி இருக்கும்போது ரோமர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஒரு மனிதனுக்கு சிலுவை மரணம் என்று நியமிக்கப்பட்டால் அந்த மனிதனை முதலாவது என்ன செய்வார்கள், வாரினால் அடிப்பார்கள். எத்தனை வாரில் அடிப்பாங்கன்னா, கசையில் அடிப்பாங்க. எத்தனை கசை அடினா 40 கசை அடிப்பார்கள். 40 கசை அடித்து என்ன செய்வார்கள் என்றால், அந்த மனிதனுடைய சரீரத்திலே காயத்தை ஏற்படுத்துவார்கள். ஏன் காயம் ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்றால், முழு சரீரத்திற்கு ரத்தம் வெளியேறணும். வெளியேற வேண்டும் என்றால் காயம் ஏற்படும். அவர்கள் அடித்து 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 மேலான காயம் மட்டுமல்ல, மேலான காயத்தோடு சேர்த்து உள்ளான காயத்தை ஏற்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஒரு காயத்தில் ஒரு தடவை அடித்தால், ஒரு தடவை பட்டோடு காயம் வந்து, ஆனால் ஒரே காயத்துல பல தடவை அடிக்கிற போது என்ன செய்யணும்னா, உள்ளான காயம், அதாவது நரம்புகள் வெடித்து ரத்தங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். இயேசுடைய சரீரத்துல கூட என்ன செய்தார்கள் என்றால், பிலாத்து 40 கசை தான் அடிக்கணும். ஆனா கசை அடித்தவன் எத்தனை கசை அடித்தான்னு கேட்டீங்களா, 39 தான் அடிச்சான். ஏன்னா அவன் உத்வேகத்துல, இல்லாவிட்டால் உற்சாகத்துல என்ன செஞ்சான், 40 அடித்து வேகத்துல 41 அடிச்சுட்டான் வைங்க, திரும்ப 39 கசை அவனுக்கு கிடைக்கும். அதனால அவன் என்ன செஞ்சான், 39 கசைய அடிச்சுட்டு கீழே போட்டான். ஏன் அப்படின்னா, 39 கசையை ஆண்டவர் அடிவாங்கினதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு மனிதனுடைய சரீரத்துல ஒரு வியாதி வருவதற்கு 39 காரணிகள் இருக்கிறது. 39 காரணிகள் ஒரு சரீரத்தில் வியாதி வருவதற்கான காரணி இருக்கு. இயேசு சிலுவையிலே கசை அடியிற்குடாக என்ன செய்யப்பட்டார்னா, மனிதனுடைய சரீரத்தில் ஏற்படுற சகல வியாதிகளையும் அவர் சுமந்தார். அல்லேலூயா. அவர் கசையிலே அடிக்கப்பட்டார். கசையிலே அவர் அடிக்கப்பட்டார். தேவனுடைய வல்லமை அந்த கசையில அவர் அடிக்கப்பட்டது நிமித்தம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, மனிதனுடைய சரீரத்துல, அதாவது மனிதனுடைய சரீரத்துல கசை அடிக்கப்பட்டால், கசை மூலம் மனிதனுடைய சரீரத்தில் ஏற்படும் எல்லா வியாதிகளையும் அவர் தம்முடைய தழும்புகளாலே குணமாக்குகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, முதலாவது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கசையிலே அடித்தார்கள். இரண்டாவது, ஆண்டுடைய சரீரத்துல என்ன செய்யப்பட்டதுன்னா, ஒரு முள்ளினான ஒரு கிரீடத்தை செய்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசுடைய தலைக்கு மேல வைத்து அந்த கிரீடத்தை அடிக்கிறாங்க. அதாவது சரீரத்துல மட்டும் காயம் அல்ல, மனிதனுடைய சரீரத்துல மட்டும் காயத்தை ஏற்படுத்தவில்லை. என்ன செய்யறாங்க, அவனுடைய தலையிலையும், இயேசுடைய தலையிலையும் காயம் ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அநேகர் இயேசுவை சொன்னாங்க என்னன்னா, யூதருக்கு ராஜா என்றால் கிரீடம் இருக்கவன். அல்லேலூயா. ராஜா என்றால் கிரீடம் இருக்க வேண்டும். ஆனால் இயேசுக்கோ என்றால் கிரீடம் இல்லை, கிரீடம் இல்லாத ராஜா. எத்தனை பேருக்கு புரியுது? அதனால யூதர்கள் என்ன செய்தார்கள், அவரை கைது செய்தவர்கள் இயேசுவை பிடித்து இயேசுவை நகைக்கிறதுக்கு என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்கன்னா, முள்ளினால் ஒரு முள்முடியை அவருடைய தலைமையில் வைத்து அவர்கள் இயேசுவை பகடி செய்தார்கள், இயேசுவை நகைத்தார்கள். ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலைமேல் முள்முடியை சுமந்ததுக்கான காரணம் என்ன? ஏன் இயேசுடைய சிரசில் முள்முடி வைக்கப்பட்டது என்றால், இந்த உலகத்திலே பாவம் வந்த பிறகு பூமிக்கு சாபம் வந்தது. பாவத்துக்கு பிறகு என்ன வந்தது? சாபம் வந்தது. சாபத்து நிமித்தம் தான் இந்த உலகத்திலே அநேக தீமைகள் உள்ளே வர தொடங்கினது. அல்லேலூயா. பூமியிலே பாவம் வந்த பிறகு தான் என்ன செய்யப்பட்டதுன்னா, பூமியிலே முள் முளைத்தது. அதாவது முட்கள் முளைக்கவில்லை, ஆண்டவர் முட்களை உருவாக்க. பூமியில முட்கள் எப்ப வந்துச்சு அப்படின்னா, பூமிக்கு மேலே சாபம் வந்த பிறகு. நீங்கள் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். பாருங்கள், முள்ளும் குறுக்கும் பிளப்பிக்கும். ஆண்டவர் நேற்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, நம்முடைய சபையில ஒரு குடும்பத்துக்கு பின்னதாக ஒரு தற்கொலையின் ஆவி கிரியை செய்கிறது என்று சொன்னார். நான் நேற்று ஜெபிக்கும் போது ஒரு குடும்பத்துக்கு பின்பதாக தற்கொலையின் ஆவி. ஒரு தடவை அந்த வீட்டில் ஒரு சகோதரி
அந்த வீட்டில் இருக்க ஒரு சகோதரி என்ன செஞ்சிருக்கானா, பகடியாக பிள்ளைகளை பயமுறுத்துவதற்கென்று தன் வீட்டுக்காரர்கள் பயமுறுத்த போகிறேன் என்று சொல்லி அவள் தற்கொலை முயற்சிக்கு போயிருக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு சகோதரி. ஆண்டவர் சொன்னார், அந்த தற்கொலை நாவி அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. அந்த தற்கொலை நாவி அடிக்கடி அவளை அந்த காரியத்தை செய்ய தூண்டுது. ஆண்டவர் எனக்கு சொன்னார், சபையில் நம்ம சபையில் இருக்க ஒரு விசுவாசி, நம்ம சபையில் இருக்க ஒரு குடும்பம் அந்த வீட்டுக்குள்ள தற்கொலையாவி குடியிருக்குது. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு அதற்காக ஜெபி என்று சொன்னார். அதற்காக ஜெபி என்று ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? ஒரு தற்கொலை ஆகும். இன்னொரு பிள்ளை 13-14 வயசு உள்ள ஒரு பிள்ளை, நம்முடைய சபையில இருக்க ஒரு பிள்ளை தவறான நோக்கத்துக்கு தவறான பழக்கத்துக்குள்ள போய்கொண்டு இருக்கு. தவறான பழக்கத்துக்கு சீக்கிரமா இந்த பிள்ளைய வாழ்க்கை நாசமடைய போகிறது. சீக்கிரமா இந்த பிள்ளைய வாழ்க்கை நாசமடைய போகிறது. ஆண்டவர் எனக்கு திட்டத்தில் பேசுகிறார். நான் யாரையும் மிகைப்படுத்துவதற்காக பிரசங்கம் பண்ண வரவில்லை. யாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக பிரசங்கம் பண்ண முடியாது. எனக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா நான் அவருடைய வேலைக்காரன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் அவருடைய வேலைக்காரன். அவர் சொன்னதான் நான் சொல்ல முடியும். அவர் சொல்லாத ஒன்றை நான் சொல்ல முடியாது. யாரையும் சந்தோஷப்படுத்தி ஐயோ இந்த சிஸ்டர் வரமாட்டாங்க சர்ச்சுக்கு, இந்த பிரதர் வரமாட்டாங்க சர்ச்சுக்கு, ஐயோ நான் அதுக்காக பிரசங்கம் பண்ண முடியாது. நான் அவருடைய வேலைக்காரன், அவரை சந்தோஷப்படுத்துகிற வேலைக்காரர். இன்றைக்கு அவருடைய வேலையை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன். அதுபடியால் 2 சம்பவத்தை குறித்து கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார். அந்த நபர் யாருன்னு எனக்கு சொல்ல முடியும், ஆனா இப்ப நான் சொல்ல மாட்டேன். நேரம் வரும்போது சொல்லுவேன். கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீ என்னுடைய ஜெபத்தில் இருக்கிறாய், என்னுடைய ஜெபத்தின் அரவணைப்பில் பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நீ நினைக்கலாம், ஊழியக்காரன் வீட்டுக்கு வராவிட்டாலும் உனக்காக நான் காலை தேவ சமூகத்தில் உனக்காக உன் ஊழியக்காரன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீ கவனமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நிறைய வருதாண்டா, மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளு. விட்டு விடு, உன்னுடைய முன்கோபத்தை விடு, உன்னுடைய ஆணவத்தை விடு. பெண்களுக்கு தாழ்மை முக்கியம். தாழ்மை இல்லாத சுபாவத்தை விட்டு வெளியே வா. நீ உன்னுடைய பிடிவாதத்தால் உன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள முயற்சிக்கிறாய். கர்த்தர் பேசுகிறார் உனக்கு. புரியுதா உங்களுக்கு? இயேசுடைய சிரசில் வைத்தது என்னது? முள்முடி. என்னத்துக்காக அந்த முள்முடி? பூமிக்கு மேல் சாபம் வந்துச்சு. சாபத்தின் பிரதிபலிப்பாக என்ன வந்தது? முள் வந்துச்சு. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா சாபத்தையும் அவர் சிரசிலே சுமந்தார். அல்லேலூயா. தெரிந்தோ தெரியாமலோ என்ன செஞ்சாங்க? யூதர்கள் முள்முடி செய்து இயேசுவுடைய தலையில வச்சாங்க. சாபத்தை அவர் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. சாபமான முள்முடி தலைமேல் அவர் சுமந்து அவர் எங்களுக்காக சிலுவையில வெட்டி சென்றிருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியாம? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அது மூன்றாவது என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அறைய முன்பதாக சிலுவையில் அறையறதுக்காக அவர் கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவை அவங்க 3 ஆணிகள் அடித்தார்கள். சிலுவையில வச்சு என்ன செய்யாங்க? 3 ஆணிகளிலே இயேசுவை தொங்க வைத்தார்கள். பழமையாக 3 ஆணியை தான் அடிப்பாங்க. இன்னும் 2 கையில 2 ஆணி, கால் 2ஐயும் சேர்த்து வைத்த ஒரு ஆணி. 3 ஆணிகள் இயேசு தொங்குகிறார். இந்த 3 ஆணிகள் அடித்து தொங்க விட்ட பிறகு என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, கீழே இருக்கிற ஒரு போர் சேவகன் ஒரு ஈசோப்பு என்று சொல்லுகிற ஒரு தண்டினால என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா, இயேசுடைய சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்க அவருடைய காயங்கள் மேலே ஒரு திரவியத்தை பூசிக்கொண்டே இருப்பார். என்னத்துக்காக திரவியம் பூசப்படும் அப்படி என்றால், மனிதனுடைய சரீரத்தில் காயங்கள் ஏற்பட்டால் உடனே என்ன செய்யும்? மனிதனுடைய ரத்தத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. என்னன்னா, அந்த ரத்தம் தானாக உறையும். ரத்தம் என்ன செய்யும்? தானாக உறையும் இல்லையா? உறைஞ்சா என்ன செய்யும்? ரத்தம் பிளாக் ஆகிடும், வெளியே போகாது. அப்போ இந்த திரவியம் என்னத்துக்காக பூசப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மனிதனுடைய ரத்தம் உறையாதபடி ரத்தம் வெளியேறதுக்காக பூசிக்கொண்டிருப்பார்கள். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன போது இயேசுக்கு அதைத்தான் குடிக்க கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நான் பேசுறதை கேட்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இந்த தண்டனை சாதாரண தண்டனை கிடையாது. இந்த தண்டனை அசாதாரணமான தண்டனை. ஹல்லேலூயா. அவருக்கு ஏற்க முடியாத தண்டனை. அவர் கெத்செமனே தோட்டத்துல போய் அவருக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்க போகிறது என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் தான் இந்த வேத புத்தகத்தை எழுதினவர். ஹல்லேலூயா. அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதினவர். அவருக்கு தனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை தெக்க தெளிவாக இருந்த இயேசு. அதனால அவர் 100க்கு 100% மனிதனாக இருந்த பூமியில இருந்ததுனால தான் கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் கைது செய்யப்பட முன்பு வியாகுலப்பட்டு ஜெபித்தார். வியாகுலப்பட்டு ஜெபித்தது இந்த நேரத்தில் அவருடைய வியர்வை வழியாக ரத்தம் வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய வியாகுலம். கவனிக்கிறீங்களா? தேவஜனமே, இயேசு உங்களுக்காக ஏற்றுக்கொண்ட தண்டனை சாதாரண தண்டனை கிடையாது.
நீ தண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மனிதனாகிய ஆதாம், முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தான். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு பிறகு வந்த ஆதாமோட வந்த சந்ததி மனுகுலம் பாவம் செய்தது. தேவனை விட்டு தூர போனது. தேவன் விரும்பாததை மனுகுலம் செய்தது. மனுகுலம் தேவனுக்கு விருப்பமில்லாதது செய்தது நிமித்தம் உலகத்திலே பாவம் என்ற காரியம் வந்தது. மனுகுலம் பாவத்திலே மூழ்கி கிடக்கிறது. இந்த மனுகுலத்தை மீட்கிறதுக்கு ஆண்டவர் பல காரியங்களை செய்தார். பல மனிதர்களை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ஆசாரியர்களை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார். ஆனாலும் ஒருவராலும் இந்த மனுகுலத்தை மீட்க முடியவில்லை. இந்த மனுகுலத்தை மீட்க வேண்டும் என்ற திட்டத்துக்கு அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப தேவன் ஆதியிலே திட்டம் கொண்டார். அல்லேலூயா. இந்த பூமிக்கு இயேசு வருவதாக திட்டம் கொண்டது எங்கனா? ஆதியாகமத்தின் புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இதா இப்பொழுது திட்டமிட்டார் குமாரனை எழுப்ப. 3:15 வாசிங்கள். 3:15 வாசிங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னித்துக்கும் அவளித்துக்கும் வகை உண்டாக்குவேன். அவர் உன்னை தலையை நசுக்குவார். ஆண்டவராகிய தேவன் ஆதியாகமத்தின் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இந்த உலகத்துக்கு தம்முடைய குமாரன் வருவார் என்று சொல்றதற்கான தீர்க்கதரிசனத்தை உரைத்திருக்கிறார். எங்கே? 3:15 என்னவாம்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னித்துக்கும் அவளித்துக்கும் என்ன செய்வேன்? பகை உண்டாக்குவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் சொல்ல, அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு என்ன? சாத்தானுடைய தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. ஆனால் நீ என்ன செய்வாயாம்? சாத்தானுக்கு சொல்லுகிறார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே இயேசுவை சரீரத்தை சாத்தான் நொறுக்கினார். ஹல்லேலூயா. சாத்தான் இயேசுவை நொறுக்கினார். சரீரத்தில் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு நொறுக்கினாலும் கூட இயேசு சிலுவையிலே தொங்கின இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கி ஆண்டவர் இன்னைக்கு இயேசு உலகத்திலே சாத்தானை ஜெயித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார். அவன் நிர்வாணமாய் இருக்கிற பிசாசு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம், தேவ தூதனுக்குரிய வஸ்திரம் சிலுவையிலே கலக்கப்பட்டது. சிலுவையிலே இயேசு ஜெயித்தவனுடைய தேவ தூதனுக்குரிய வஸ்திரத்தை கலட்டி அவனை நிர்வாணமாக்கி இயேசு சாத்தானை அந்தகார கோயிலை கட்டி கொண்டிருக்கிறார். சாத்தான் தோற்று போனவன். சாத்தானுக்கு இந்த பூமியில் எந்த அதிகாரம் இல்லை. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன். அவன் நிர்வஸ்திரமாயிருக்கிறான். அவனுக்கு இந்த பூமியில் எந்த அதிகாரம் இல்லை. நாம் நினைக்கிறோம் சாத்தான் இயேசுடைய பெரியாள போல பார்க்கிறோம். அளவு இல்ல இல்ல இல்ல. இயேசு சாத்தானுடைய காலு கீழே இருக்கிறான். ஹல்லேலூயா. சிலர் வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் யார சாட்டுறது? யார சாட்டுறது? தீபிகா, யார சாட்டுறது? சாத்தான இல்லையா? அவன் ஒருத்தன் கிடைச்சுக்கிட்டான். எல்லா வீட்லயும் சில வீட்டுல டீ கரண்டி கீழே விழுந்தாலும் யாரு காரணம்? சாத்தான். டீ கப் கீழே விழுந்தாலும் யாரு காரணம்? சாத்தான். சுடு தண்ணி சூடாகிறதுனால யாரு காரணம்? சாத்தான் இல்லையா? கேஸ் முடிஞ்சாலும் யாரு காரணம்? யாரு காரணம்? சாத்தான் தான் காரணம். அடுப்பெரியலனாலும் எல்லாத்துக்கும் சாத்தான். ஆனா சாத்தான உயர்த்துற நாம எத்தனை பேர் இயேசு உயர்த்துறோம்? புரியுதா உங்களுக்கு? நீங்க அதிகமா யார உயர்த்துறோம் அப்படின்னா அவனை தான் உயர்த்துறோம். அவன் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள், டம்மி பீஸ். நம்ம வாசல சொன்னபடி அவன் ஒரு டம்மி பீஸ். அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவனை நிர்வஸ்திரமாக்கிட்டாரு. அவனை அந்த கால குகையில அடிச்சு வச்சிருக்கிறாரு. அவனுக்கு எப்ப உங்க வாழ்க்கையில அதிகாரம் கிடைக்கணும்? நீங்க பாவம் செஞ்சா தான் அவன் வாழ்க்கை வர முடியும். எப்ப பாவம்? பாவம்னா என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதது பாவம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது பாவம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொல்றது செய்யறது பாவம். புரிந்தா? அப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் இருக்கிற அந்த காயங்கள் ரத்தம் வடிந்தோடணும் என்பதற்காக காடி என்ற திரவியத்தை பூசினார். அங்கே திரவியத்தை பூசுறதுக்கு பயன்படுத்துற அந்த தடி ஈசோப்பு தண்டு என்று சொல்லப்படுது. ஈசோப்பு தண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்துல பஸ்கா பண்டிகையின் போது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், முதல் பஸ்கா யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்திலே அனுஷ்டிக்கப்பட்டது. அதை வாசிக்க தேவையில்லை, நாம் அங்க போக தேவை. நாங்கள் வேற ஒரு நாளைக்கு அதை பார்க்கலாம்.
அந்த பஸ்கா பண்டிகையினுடைய ஒரு நியமம் என்ன அப்படின்னா, ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்து அவங்க என்ன செய்யணும்னா, அவர்களுடைய மாதத்தினுடைய முதலாம் மாசத்துல 14ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்து 14ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். அடிச்சு என்ன செய்யணும்னா, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன செய்யணும், ஒரு கிண்ணத்துல எடுத்து அந்த கிண்ணத்துல எடுக்கிற ரத்தத்தை ஈசோப் என்ற குழையில தோய்த்து நிலைவாசல் சட்டத்திலே பூசணும். ஈசோப்பு, புரியுதா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் ஈசோப்பு குழையில பூச சொன்னார்? இதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறான், வாசல்ல வேப்பலை கட்டுறான், மாவளை கட்டுறான். எங்க இருந்து வந்து சேரலாம்? புரியுதா உங்களுக்கு? சில வந்து மாவளை தான் தண்ணி தெளிப்பான், தீர்த்தம் தெளிப்பான். ஆமே. எங்க இருந்து வருது? ஈசோப்பு கொத்திலே ஆண்டவர் என்ன செஞ்சார்? எண்ணெய் ரத்தத்தை தோய்த்து நிலைவாசல் சட்டத்திலே பூச சொன்னார். ஆமே. பூசும் போது அந்த வீட்டுக்கு யார் வரமாட்டானாம்? சங்கார தூதன் வரமாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஈசோப்பு கொத்து பெரிய விசேஷம் கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? கொத்தெடுத்து தண்ணி தெளிக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சிலருக்கு ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு தெரியாது. சொல்லியிருக்காரு. சொன்னதெல்லாம் செய்ய மாட்டோம், சொல்லாததெல்லாம் செய்வோம் இல்லையா? சரி, பஸ்கா பண்டிகை கொண்டாடுவான், கூடார பண்டிகை கொண்டாடுவான், பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடுவான். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பஸ்கா முடிஞ்சிருச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்கா ஆட்டுக்குட்டியை இயேசு அடிக்கப்பட்டு பஸ்கா முடிஞ்சிருச்சு. ஆமென். பெந்தகோஸ்தே பண்டிகையும் முடிஞ்சிருச்சு. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். கூடார பண்டிகை நடக்க போகுது. கூடார பண்டிகை நடந்துச்சு. வரப்போற பண்டிகை என்னன்னா எக்கால பண்டிகை. பிறகு வருவோம். நீங்க என்னோட ஒத்துழைச்சா தான் நிறைய சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கு எந்த தாகம் இல்லையே சத்தியம் படிக்கிறதுக்கு. சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லை, தாகம் இல்லை. நிறைய சத்தியங்கள் வேதத்துக்குள்ள இருக்கு, நிறைய சேமிக்கப்பட்டிருக்கு. அல்லதுயா லைஃப் கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 மணித்தியாலும் சூம்பல உட்கார்ந்து இருப்பேன். அல்லதுயா ஏன்னா படிக்கிறோம், ஆண்டோட வார்த்தை கற்றுக்கொள்றோம். என்னதுக்குன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நீங்க கேட்கறதுக்கு நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு ஒரு கனவுல சொன்னா 2000 பேரை தருவேங்க. எங்களுக்கு சொல்றேன் தருவாரு. சந்திப்போம். எழுப்புதல் வரப்போகுது. எழுப்புதலுக்கு தேவன் காலங்களை கர்த்தர் காலங்களை சமயங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். இந்த வாரம் முழுவதும் தலைமை போதகரோடு ஒரு பெரிய டீம் இலங்கையை சுத்தி வருகிறது. இன்னைக்கு இலங்கை சுத்தி வருகிறது. நாங்கள் இலங்கைக்கு நேராக உள்ளே சுத்தி போக போறோம். ஆண்டோட ராஜ்யத்துக்காக தேவனுடைய நாமத்தை கிராமங்களில் போய் அறிவிக்க போறோம். நாளைக்கு பின்னேரம் திருகோணமலைக்கு போறார். திருகோணமலையிலிருந்து மன்னார் யாழ்ப்பாணம் நோக்கி தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்க கடந்து போறோம். வேறு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் போறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுவிசேஷத்தை கர்த்தருடைய ராஜ்யத்தை அறிவிக்கிறதுக்கு கடந்து போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை தேசத்துக்குள்ளே செய்வார். கிராமங்கள் ஆண்டவர் அறியும். தேசத்தை கர்த்தர் ஆண்டவர் சாமி சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஈசோப்பு கொத்து என்பது என்ன அப்படின்னா, ஒரு அதாவது கிருமி நாசினி. ஒரு கிருமி நாசினி. அதாவது ஏன் அப்படின்னா, ரத்தம் கொஞ்ச நேரம் சிந்தப்பட்டிருக்குமானால் என்ன நடக்கும்னா, ரத்தம் மணக்கும். ரத்தம் என்ன செய்யும்? மணக்கும். இந்த மணக்காம இருக்கிறதுக்கு இந்த ரத்தத்தை என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஈசோப்புல தோய்த்தால் ரத்தத்துக்குள்ள கிருமி வரும். கிருமி போனாதான் மணக்கும். மனுஷனுடைய சரீரம் மணக்குதான், அவனுக்குள்ள சரீரத்துல கிருமி போகணும். விளங்குதா? நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நம்ம எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும், ஒரு சின்ன கிருமி உள்ளுக்கு போனா போச்சு கதை. ஒரு சின்ன கிருமி உள்ளுக்கு போனா போச்சு. கண்ணுக்கு தெரியாத கொரோனா தான் முழு உலகத்தையும் லாக்டவுன் ஆகிடுச்சு. ஒரு வைரஸ், COVID-19 என்று சொல்ற ஒரு வைரஸ் முழு உலகத்தையும் மூடுனது. சாதாரண வைரஸ். ஆனா எத்தனை பெரிய விஞ்ஞானிகள் இருந்தார்கள், எத்தனை பேர் கல்விமான்கள் இருந்தார்கள், அறிவாளிகள் இருந்தார்கள். உலகத்துல தேவனை விட எதையுமே எங்களுக்கு உருவாக்க முடியும் என்று சொல்ல எத்தனை கல்விமான்கள் இருந்தார்கள். ஆனா ஒருவருக்கு முடியல. என்னது? இந்த COVID-19 என்று சொல்ற இந்த வைரஸை தடுக்க முடியல. ஆமென். எத்தனை ஜனாதிபதிகள் மறிச்சாங்க, எத்தனை பேர் அரசியல்வாதிகள் மறிச்சாங்க, எத்தனையோ அமைச்சர்கள் மறித்தார்கள். ஆனால் COVID-19 என்று சொல்ற இந்த வைரஸ் யாருக்கும் தடுக்க முடியல. சாதாரண வைரஸ். புரியுது அவங்களுக்கு? ஆண்டவருக்கு நம்மளை அழிக்க என்ன செய்ய பெரிய குண்டு போட தேவையில்லை. ஒரு சின்ன வைரஸ் தண்ணிக்குள்ள இறங்கி போகும்போது என்ன செய்வாரு? ஒரு சின்ன வைரஸ் அனுப்பி விடுவார். எப்படி உங்க விசுவாசம் இருக்குன்னு பார்க்க, விசுவாசம் இருக்குன்னு பார்க்க அனுப்புவார். நமக்கு மழையை பெருக்கத்தக்க விசுவாசம்லாம் இருக்கும் இல்லையா?
பார்த்தா கடல்ல போய் மலையே போயிட்டு நாங்க சொல்லுவோம். ஆனா சின்ன வைரஸ் வந்துட்டா விசுவாசம் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். நானும் என் குடும்பமும் ஒரு கோவிட்-19 காலத்துல ஒரு PCR டெஸ்டுக்கு போகல. ஹல்லேலூயா. 3 தடவை லாக்டவுன். 3 தடவை 3 தடவை என்னது? லாக்டவுன். அப்போ பாருங்கள், ஆண்டுடைய சமூகத்திலே தேவஜனமாகிய நாங்கள் ஒன்றை சிந்திக்கணும். என்னென்றால், ஆண்டவராகிய தேவன் உலகத்துல வாழ்ற காலத்துல அவர் ஏன் தண்டிக்கப்பட்டார் அப்படின்னா, இவ்வளவு தண்டனை யாருக்கு வந்திருக்கணும் அப்படின்னா நமக்கு தான் வந்திருக்கணும். சிலுவையில் அறையப்பட வேண்டியது யார்? கசையடிகள் வாங்க வேண்டியது யார்? முள்முடி சுமக்க வேண்டியது யார்? நாம இல்லையா? சிலுவையை சுமந்து கொண்டு அவர் தானாவே சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலைக்கு மேல போனாராம். விளங்குதா? நமக்கு ஒரு தண்டனை நமக்கு ஏற்றுக்கொள்ள வைக்கல. நம்ம எவ்வளவு கிருபை, அதான் அதுக்கு பேர் தான் கிருபை. நம்ம யாருமாவது ஒரு ஆணி அடிக்கப்பட்டிருக்கோமா? ஒரு கசேடி வாங்கி இருக்கோமா? ஒரு முள் நம்முடைய சரீரத்தில் ஏறி இருக்குமா? இல்ல. நம்ம எல்லாருக்கும் கிருபையாய் அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நம்மள ஒருவர் அதை ஏற்றுக்கொள்ளல, ஒருவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நமக்கு ஒருத்தருக்கு 0.0 mm தான் எனது நமக்கு சரீரத்தில் ஏற்றுற ஊசி இன்ஜெக்ஷன். 0.0 mm இருக்கிற அந்த ஊசி எங்க சரீரத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு எங்க சரீரம் ஒத்துக்குமா? ஊசி அடிக்கும் போது எத்தனை தைரியமா அடிங்க டாக்டர் அப்படி கொடுப்போமா? ஊசி குத்தும் போது என்ன செய்வோம்? கண்ணெல்லாம் இறுக்கி மூடிக்கிட்டு இல்லையா? கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி ஊத்தும் ஊசியை கண்டோனே, எத்தனை வயசா இருந்தாலும். ஆனா அவர் ஆணியில் அடிக்கப்பட, அவர் ஆணியை அடிக்கும் போது சிலுவையில் ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு துவாரம் இருந்துச்சு. துவாரம் அளவுக்கு அவருடைய கை நீளம் இல்லை. என்ன செய்யறாங்க? அவருடைய கையில கயிறை கட்டி இழுத்து வச்சு அந்த துவாரத்துக்கு நேரம் இழுத்து வச்சு ஆணை அடிக்கிறான். கவனிக்கிறீங்களா? அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யலன்னா, அவர் கார் கொடுக்கல, பங்களா கொடுக்கல, வீடு கொடுக்கல, வாசல் கொடுக்கலதான். ஆனா நீங்க தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டிருக்கார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இதெல்லாம் லௌகீக காரியம், உலகத்தின் ஆசீர்வாதம், இதெல்லாம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆனா அதை விட மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் நமக்கு வஸ்திரம் இல்லாம இருக்கலாம், ஆகாரம் இல்லாம இருக்கலாம், பசியோடு இருக்கலாம், பட்டினியோடு இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்னது? நாம் சதா காலமாய் வாழ போகிறவர்கள். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் இல்லையே, நாம் நித்திய வாழ்க்கைக்கு பிரவேசிக்க போறவர்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே அற்பமானதுதான். ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? முதலாவது ஆசீர்வாதம் என்ன? அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு தண்டனையிலிருந்து நம்மை அகற்றினார், தண்டனையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். புரிஞ்சா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. பிரியமான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்திலே சிலுவையிலிருந்து வந்த முதலாவது ஆசீர்வாதம் என்ன? தண்டனை அகற்றினார். இந்த உலகத்துக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? இந்த உலகத்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம் என்ன? இயேசு நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். என்னத்துக்காக? நான் அடிக்கப்பட வேண்டியதுல இயேசு எனக்காக அடிக்கப்பட்டு என்னை தண்டனை விளக்கினார். ஆமென். இதை நாம் போய் சொல்லணும், ஏனைய மக்களுக்கு போய் சொல்லணும், அறியாத மக்களுக்கு போய் சொல்லணும். சொல்லும் போது அவர்கள் அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கப்படுவார்கள், விடுவிக்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள். அவர்களுக்கும் பாதுகாப்பு ரட்சிப்பு கிடைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, என்னை நீதிமானாக்க அவர் பாவியானார். என்னை நீதிமானாக்க அவர் என்னவா மாறுறாராம்? பாவியா மாறுறார். அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை. இயேசு இந்த உலகத்தை பிறக்கும் போது அவர் பரிசுத்தமா பிறந்தார். வாசிங்க லூக்கா 1:35 வாசிங்க. லூக்கா 1:35. இயேசு இந்த உலகத்துல பிறக்கும் போது அவர் பரிசுத்தர். லூக்கா 1:35. அவளுக்கு பயங்கரவாங்க பரிசுத்த ஆவி உம்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உம்மேல் நிறைவேறும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பாருங்கள்,
இயேசு இந்த உலகத்துல வந்து பிறக்கு முன்பே காபிரியேல் தூதன் மரியாளுக்கு வந்து செய்தி சொல்றான். என்னது? நீ பரிசுத்த ஆவியானவர் நிழலிடப்படுவாய், பரிசுத்தாவின் உன்மேல் நிழலிடும். உன்னிடத்திலிருந்து பிறக்கிறவர் யாராம்? பரிசுத்தர். உன்னிடத்துல பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்றான். அப்ப இயேசு இந்த உலகத்துல வந்து பிறக்க முன்னுக்கு யார் அவரு? சத்தம் ஆயத்தன்னு சொல்லுங்க. பரிசுத்தர். அவர் எந்த பாவம் செய்யல. உலகத்துக்கு வரவனுக்கு அவர் பரிசுத்தர். அடுத்தது யோவான் 1 பேதுரு 2:22 வாசிங்கள். 1 பேதுரு 2:22. 1 பேதுரு 2:22. நான் தான் கற்பித்தது கிறிஸ்தவரும் கழுவப்பட்ட அன்பின் சேற்றிலே புரளவும் திருமணமே என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. 1 பேதுரு 2:22 வாசிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில என்ன காணப்படவில்லை? வஞ்சனையும் இல்லை. எந்த பாவமும் இயேசு இந்த உலகத்துல வாழும்போது செஞ்சாரா? செய்யல. அவர் பாவம் செய்யல. வாயில கூட வஞ்சனை இல்ல. யாருக்கும் விரோதமா பேசல. பாவம் செய்யாதவராய் வாழ்ந்தார். 1 யோவான் 3:5 வாசிங்க. 1 யோவான் 3:5. 1 யோவான் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. அவரிடத்தில் எந்த பாவமும் இயேசுகிட்ட இல்ல. பாவம் அறியாத பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவருடைய வாயிலே பாவம் இல்லை, வஞ்சனையும் இல்லை. எந்த பாவமும் இயேசு செய்யல. அவர் இயேசு பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு பாவியாக மாறினார். வாசிங்கள் 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்கள். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கவனிங்க, நாம் அவருக்குள் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத நம்மை நீதியாக்கினார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியாம? இதை விட பிளஸிங் வேணுமா? இதை விட ஆசீர்வாதம் வேணுமா? அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை தேடி தேடி களைச்சு போயிட்டோம். நீங்க உலகத்துல எங்க போனாலும் பிளஸிங் இல்லையா? செழிப்பின் உபதேசம், என்ற ஒரு காஸ்பல் உலகத்துக்கு தோண்டி என்ன செய்து இன்னைக்கு எல்லாரும் எதை தேடி ஓடுறான்னா பாஸ்பரைட்டியை தோடி தான் ஓடுறான். சர்ச்சுக்கு போற சர்ச் ஏசு என்ன கொடுத்தா அப்படின்னு தான் கேட்கிறான். ஏன்னா ஏசுக்கு பேங்க் வச்சிருக்கிறாரு இல்லையா? ஏசுக்கு பேங்க் வச்சிருக்கிறாரு. வந்த உடனே லட்ச லட்சமா கொடுப்பாரு. அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க இங்க பேங்க் இல்ல. ஏசு கொடுக்கிறது பௌதிக ஆசீர்வாதம் இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் பௌதிகத்தான் தேடுறோம். கர்த்தர் என்ன செய்வார், எனக்கு என்ன செய்தார், எனக்கு என்னத்தை கொடுத்தார், என்ன செய்ய முடியும்? கவனிக்கிறீங்களா? பிரியமான தேவ ஜனமே, பாருங்கள், பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். எத்தனை புரியும்? பழைய ஏற்பாட்டு காலத்துல வருஷந்தோறும் இஸ்ரவேல் மக்கள் பஸ்கா பண்டிகைக்கு ஆலயத்துக்கு வரும்போது அவர்கள் 5 விதமான பலிகளை செலுத்தும். ஒன்று வந்து தகன பலி, 2வது பாவ நிவாரண பலி, 3வது குற்ற நிவாரண பலி, போஜன பலி, அதே போல சமாதான பலி என்று சொல்ற 5 விதமான பலிகளை யூதர்கள் ஒவ்வொரு வருஷமும் தேவாலயத்தில் வந்து செலுத்துவார்கள். செலுத்தும் போது அவர்கள் பாவ நிவாரணத்துக்கு என்று சொல்லி தாங்கள் செய்த பாவத்துக்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அவர்கள் கொடுப்பார்கள். அந்த ஆட்டுக்குட்டியை கொடுக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, பாவம் செய்த நபர் அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்வார்கள், அந்த ஆட்டுக்குட்டியை ஆசாரியனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆசாரி என்ன செய்வார்னா அந்த ஆட்டுக்குட்டிக்கு மேல கை வைப்பார். கை வைத்தால் அந்த பாவம் செய்யற மனுஷன் அந்த ஆட்டுக்குட்டி மேல கை வைத்தால் அவங்களுடைய ஐதீகம் என்ன அப்படின்னா, இந்த மனிதனுடைய பாவம் எல்லாம் யாருக்கு போயிடுச்சு? ஆட்டுக்குட்டிக்கு மேல போயிடுச்சு. புரியுதா? ஆட்டுக்குட்டிக்கு மேல போனதுனால இந்த மனிதன் மரிக்க வேண்டிய இடத்துல யார் இவனுக்காக மரிக்க போறது? ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவன் தன்னுடைய பாவத்தை சுத்திகரித்துக் கொண்டான். ஆனால் ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்துட்டு போயிட்டு என்ன செய்வான்? அடுத்த வருஷம் வருவான். என்னதுக்கு? பாவ நிவாரண பலி செலுத்த.
அடுத்த வருஷம் வருவான், ஆட்டுக்குட்டியோடு வருவான் பாவ நிவாரண பலி செலுத்த. ஏன்னா அவன் அந்த ஆட்டு ரத்தத்தினால என்ன செய்யப்படாத, பாவம், அவனுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்படல. புரியுதா? ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு ரத்தம், அது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்ற மனுஷனுக்கு பாவ நிவர்த்தி என்று ஒன்று தேவை. பாவத்திலிருந்து விமோசனம் தேவை. ரத்த பிரதோஷனம் இல்லாமல் பாவ விமோசனம் கிடைக்காது. ரத்த பிரதோஷனம் செய்யப்படணும். அந்த ரத்த பிரதோஷனம் செய்யப்படுகிறவர் யாரா இருக்கணும்னா பரிசுத்தரா இருக்கணும், பாவத்தை கலவாதவராய் இருக்கணும். அந்த ரத்தம் பாவம் இல்லாத ரத்தமாக இருக்கணும். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் செலுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆடு, ஒரு ஆணாடு பெண்ணாடு இணைந்து பாவத்தின் விளைவாக வந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் அது. ஆனால் இயேசுவின் ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தம். அவருடைய ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தினால் மட்டும்தான் பாவ நிவர்த்தி கிடைக்கும். பாருங்கள், அவர் நம்மை பாவியாகிய நமக்காக அவர் பாவியானார். சிலுவையிலே தொங்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், ஏலி ஏலி லாமா சமத்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. இன்னைக்கு அநேக சகோதரர்கள் கேட்கிற கேள்வி, இயேசு கடவுள் என்றால், இயேசு இறைவன் என்றால், ஏன் அவர் ஏலி ஏலி லாமா சமத்தானி என்று சொல்லி சிலுவையிலே கூப்பிட வேண்டும் என்று கேட்கிறது உண்டு. அதற்குரிய ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையிலே தொங்கும் போது முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அவர் சரீரத்திலே சுமந்தவராய் தான் சிலுவையிலே தொங்கினார். அப்படி என்றால் அவர் யாராக தொங்குகிறார் சிலுவையிலா? பரிசுத்த பாவியாக தொங்கினார். எத்தனை பேருக்கு புரியுது? பாவம் இருக்கிற இடத்துல பிதாவுக்கு இருக்க முடியாது. பாவம் இயேசுடைய சரீரத்துல பாவத்தை சுமந்து கொண்டு தொங்குகிறார். பாவத்தோடு சிலுவையில் இயேசு தொங்கும் போது பிதாவரை மறைத்திருக்கிறார். பிதாவிற்கு வெளிப்படல, பிதாவை அவர் காண முடியல. ஏன்னா பாவம் இருக்கிற பிதா இருக்க மாட்டார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத வாசம் பண்ணுகிற பரிசுத்தர். புரியுதா உங்களுக்கு? அதான் இயேசுதார், ஏலி ஏலி லாமா சமத்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டது. உங்களுக்கு தெரியுமா? இயேசு பிதாவை பார்த்து தேவனேன்னு கூப்பிட்ட ஒரே ஒரு இடம் சிலுவை. இயேசு பிதாவை பார்த்து தேவனை கூப்பிட்ட இடம் சிலுவையில தான் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் பிதாவை அப்பா என்று கூப்பிடுறதுக்கு அவர் நமக்கு இடம் கொடுத்துட்டு அவரை பிதா தேவனே என்று கூப்பிட்டார். புரியுது உங்களுக்கு? அவர் எங்களை பிதா என்று கூப்பிடுறதுக்கு அவர் அதிகாரம் கொடுத்துட்டு அவருடைய பிதாவை தேவனே என்று கூப்பிட்டார். புரிஞ்சாம சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் என்ன? சிலுவையில் இருந்த ஆசீர்வாதம், எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? அவர் நான் பாவியாகி எனக்கு, நான் பாவியாகிறேன் இடத்தில் அவர் பாவியாகி என்னை மீட்டுக் கொண்டார். அவர் எனக்காக பாவமானார், எனத்துக்காக என்னை நீதிமானாக்க. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவர் தரித்திரரானார், என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவது. அவர் தரித்திரரானார், என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவது. அவர் யார் அப்படின்னா, ஏசாயா 66:1 வாசியுங்கள். ஏசாயா 66:1. ஏசாயாவின் புத்தகம் 66ஆம் அதிகாரம், அதனை முதலாவது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனது சிங்காசனம், அவர் யாரு? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய ஆலப்படி. அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சாராம்? தரித்திரராக மாறினார். வாசிங்கள் சங்கீதம் 24ஆம் சங்கீதத்திலே 1-2 வசனத்தை வாசிங்கள். பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? அவருடையது. இந்த பூமி, அவர் இந்த பூமியில அடிபட்டாரே, இந்த பூமியில நொறுக்கப்பட்டாரே, பூமியில யாருடைய கையில அடி வாங்கினார்? பாவிகளுடைய கையில, இல்லையா? பாவிகளால் அடிக்கப்பட்டார். பாவிகள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். பாவிகள் அடித்தார்கள். யார் அவரு? பூமியும் அதன் நிறைவும் உடையவர். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. வாசிங்கள் 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் திருப்புங்கள். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம்.
ஒரு நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம். பதினோராம் 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, ஆ. மாட்சியும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரில் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். கவனிங்கள், கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமை மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரில் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மகிமைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். சொல்லுங்க ஆமென். அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யத்தையும் பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நம்முடைய கரத்தில் சத்துவம் வல்லமையும் உண்டு. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். பூமியில் அவரோட ஐஸ்வர்யவான் இருக்காங்களா? இருக்காங்களா யாராவது? இல்ல. அவரை போல ஐஸ்வர்யன் யாரும் இல்லை. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் சிலுவையில தொங்கும் போது நிர்வஸ்திரமா தான் தொங்கினார். நிர்வஸ்திரமா தொங்கினார் சிலுவையில. அவர் சிலுவையிலே தரித்திரரானார். ஏன் தரித்திரரானார் என்றால் நம்மை ஐஸ்வர்யவனமாக. புரியுதா உங்களுக்கு? ஆதாம் என்று சொன்ன மனுஷன், ஆண்டவர் ஆதாமை படைத்து ஆதாமை உருவாக்கி ஆதாமுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து இந்த ஆதாமுக்காக ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். ஏதேன் என்ற இடத்துல ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை உருவாக்கி அவனுக்கு செழிப்பான ஒரு இடத்தை கொடுத்து, அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா சகல விதமான விருட்சங்கள் இருந்தது. அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா 4 ஆறுகள் ஓடுகிறது. 4 செழிப்பான ஆறுகள். 4 ஆறுகள் ஓடுகிற இடத்துல செழிப்பு, தங்கம் இருக்கிறது, வைடூரியம் இருக்கிறது, உயர்ந்த செல்வங்களை வைத்திருந்தார். அவ்வளவு பெரிய தோட்டம், அழகான தோட்டம். ஆனால் இந்த மனிதன் என்ன செய்தான்? அன்றைக்கு அந்த தோட்டத்தை இழந்தான். புரியுதா உங்களுக்கு? ஆதாம் தோட்டத்தை இழந்தான். எப்படி இழந்தான் என்றால், தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்ததினால இழந்தான். அவன் தோட்டத்தை இழந்தான். முதலாவது தோட்டத்தை விட்டு ஆண்டவர் வெளியே அனுப்பினார். வெளியே போன்னு சொல்லிட்டார். ஏன்? பாவத்து நிமித்தம். அவன் செய்த பாவத்து நிமித்தம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆண்டவரை அறிந்து நீ செய்கிறது பாவம் என்று உனக்கு தெரிந்தும் நீ செய்து கொண்டே இருக்கிறானா, நீ உன்னுடைய ஆத்மா சாகும். எங்கே சாகும்னா, நரகம் என்ற அக்கினி கடலில் உன் ஆத்மா சாகும். பாவம் உனக்கு பாவம் என்று தெரியாவிட்டால் பரவாயில்லை. பாவம் என்று தெரிந்தும் கீழ்ப்படியாதவனாக என்னுடைய இந்த பாவத்தை செய்து கொண்டு தேவனை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாயானால் உன்னோட பரிசுத்த ஆவி நிற்க மாட்டார். உன்னுடைய ஜெபங்கள் கூரைக்கு மேலே போகாது. வேதம் திட்ட தெளிவா போதிக்குது. சத்தியத்துக்குள்ளே இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? பாவம் இல்லை என்றால் நம்மை நாம் என்ன செய்யறோம்? வந்திக்கிறோம். பாவம் தேவனை விரும்பாதான் செய்யறோம். தேவ சத்தம் உனக்கு நேரம் வந்து இதை செய்யாதே என்று சொன்னால் செய்யாதே. ஆபத்து வரும். உனக்கு ஆபத்தை சந்திக்கிறதுக்கு நீ கால் எடுத்து வைக்கிறாய். ஆபத்து வரும். தேவனுடைய வார்த்தை செய்ய வேண்டாம் என்றால் செய்யாதே. கழுத்து போனாலும் பிரச்சனை இல்லை. எதற்காக நிக்கணும்? சத்தியத்துக்காக நிக்கணும். இயேசுக்காக நிக்கணும். இயேசுக்காக நிக்கணும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இயேசுக்காக நில்லுங்க. எங்கேயும் எங்களுடைய பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காதீங்க. நாங்க பரிசுத்த ஜாதி. எங்களை ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாக பூமியில உருவாக்கி வச்சிருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்த ஜாதி. நீ இயேசுவின் நாமத்தை எங்கேயாவது விட்டு கொடுப்பாயானால்
அங்கே உனக்கு ஆபத்து ஆரம்பம். ஆண்டவர் அழைச்சவர் கைவிட மாட்டார். உன்னை தெரிந்து கொண்டவர் கைவிட மாட்டார். உன்னை ஒரு நாள் பட்டினி போட மாட்டார். பட்டினி போடுற ஆண்டவரை நானும் நீ ஆராதிக்க வரல. பட்டினி போடுற தெய்வத்தை கும்பிட வரல. எங்களை போஷிக்கிறார், உன்னையும் போஷிப்பார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அவர் தரித்திரராக மாறினார். என்னத்துக்கு? ஏதேன் என்ற தோட்டத்தை இழந்து போன ஆதாமுக்கு பெற்றுக் கொடுக்க. இரண்டாவது, அவன் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இழந்தான். மூன்றாவது, தேவனோடு இருந்த உறவு ஆதாமுடைய வாழ்க்கையில துண்டிக்கப்பட்டது. இந்த மரத்தின் கனியை சாப்பிடும் போது என்ன செய்வாய்? சாகவே சாவாய் என்று சொன்னார். சாகவே சாவாய் என்று எடுத்து இருக்கிற எபிரேய பதம் என்ன? எபிரேய சொல் மூத். மூத், மவுத் இல்ல, மூத். மூத் என்றால் ஆவிக்குரிய மரணம். நம்ம சில நேரத்துல ஜடமா இருக்கலாம். எனக்கு ஒண்ணு இல்லையே, எனக்கு ஒண்ணு இல்லையே, எனக்கு ஒண்ணு இல்லையே. சில சொல்லலாம், நான் யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் செய்யறதான் செய்வேன், நான் பிடிக்கிற மயிலுக்கு தான் 3 கால். குடி குடி, ஒன்னாலும் முயலுக்கும் காலோடையும் உனக்கும் காலோடையும் இல்லையா? உனக்கும் காலோடையும் முயலுக்கும் காலோடையும் குடி. எவ்வளவு நாள் பிடிக்கிறேன் நான் பாக்குறேன். ஒரு நாள் நீ தேவ சமூகத்தில் எனக்கு வந்துதான் ஆகணும். நீ ஒரு நாள் என்கிட்ட கண்ணீரோடு வந்துதான் ஆகுவா. ஒரு நாள் என்னை தேடி நீ வருவா. அன்னைக்கு ஓங்கால நான் உடப்பேன். நீ வந்துதான் ஆகணும். நீ ஓடு. அசுத்தத்தோடு, இச்சையோடு, பாவத்தோடு, அழுக்கோடு, தேவன் அருவருக்கிற எல்லா பாவத்தை செஞ்சு செஞ்சு செஞ்சு, தேவன் வெறுக்கிற எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு தேவனை துக்கப்படுத்தி 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 வாழ். பிரச்சனையே கிடையாது. ஆனால் தேவன் ஒரு நாள் உன்னை நியாய தீர்ப்பிலை சந்திப்பார். ஒரு நாள் உன்னை நியாய தீர்ப்பிலை கத்த சந்திப்பார் என்பதை மட்டும் நீ என்ன செஞ்சிடாத, மறந்து போகாது. ஆமென். நியாய தீர்ப்பிலை சந்திப்பார் உன்னை. அன்னைக்கு நீ ஆண்டவர் தூக்கி இல்லை, கர்த்தாவே என்னை காப்பாத்துங்கள், கர்த்தாவே கர்த்தாவே என்றால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆகடியம் பண்ணுவார். உன்னை எனக்கு அறியே சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரு. ஆகடியம் பண்ணுவார். வசனத்தை கேட்டும் கேட்டும் கீழ்படியாம வசனத்தை பிரசித்து தொண்டை அடைச்சு அடிச்சு பேசி பேசி என் தொண்டைய போயிடுச்சு. டாக்டர் சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு பேசாம இருக்கு. ஏன்னா தொண்டையில இருக்கிற வேவ்ஸ்ல பிரச்சனை. ஏன்னா பேசி பேசி கத்தி கத்தியே இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு வச்சு தலைய பாதி இதுவும் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய வேலையை 100க்கு 100 தான் செய்யறேன். என்னுடைய ஊழியத்தை 100க்கு 100 தான். எனக்குரிய பலன் அங்க இருந்து கிடைக்கும். உங்களுக்கு கீழ்படிஞ்சாதான் ஆசீர்வாதம். கீழ்படியில நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆமென். இப்போ ஐஸ்வர்யம் என்பது என்ன அப்படின்னா, பௌதிக ஐஸ்வர்யம் மட்டுமில்லை, நாம் ஆவிக்குரிய ரீதியில ஐஸ்வர்யவான்களா மாறணும். நீங்க உலகத்துல இருக்க ஐஸ்வர்யவான் என்ன சொல்றான் அப்படின்னு வேதம் சொல்லுது. வாசிங்க லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை மட்டும் காட்டி முடிச்சிடுறேன். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். கவனிங்க, ஒருவனுக்கு எவ்வளவுதான் திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனா? ஆஸ்தியா ஜீவன்? இல்லை, ஆஸ்தி ஜீவன் இல்லை. வாசிங்க. ஒரு ஊமையை சொன்னார். என்ன ஊமை? ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் என்ன செஞ்சான்? நல்லாய் விளைந்தது. என்ன செய்வேன்? இவ பாருங்க, ஐஸ்வர்யம் உள்ள ஒருவருடைய நிலம் நல்லா விளைஞ்சான அவனுக்கு ஒரு போகத்துல சொல்லுவாங்க, போகம் என்று சொல்வார்கள். வயசிடம் ஒரு போகம் இல்லையா? ஒரு போகத்துல இத்தனை எப்படி சொல்லுவாங்க? இத்தனை எவ்வளவு அறுவடைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? போகத்துல 10 வீதம் அறுவடைனா இவருக்கு எவ்வளவு வந்துருச்சா? 100 வீத அறுவடை இல்லைங்களா? 100 வீத அறுவடை வந்துருச்சு. இவருக்கு கவலை என்னன்னா, இந்த விளைச்சலை எங்க கொண்டு வைக்கிற, இந்த விளைச்சலை எங்க கொண்டு போய் வைக்கிறது தான் கவலை. அப்ப வாசிங்க. நான் ஒன்று செய்வேன்,
பெரிதாக கட்டி ஆ, எனக்கு விளைந்த தானியத்தையும் ஆ. என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து இப்ப என்ன நடக்குது? இவர் என்ன செய்ய போறாரு? தன்னுடைய களஞ்சிய ஸ்தலத்தை உடைச்சு கட்டி பெருசா கட்டி என்ன செய்யறாரு? தனக்கு வர விளைச்சலெல்லாம் தன்னுடைய களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறார். வாசிங்க. பின்பு ஆத்துமாவே ஆத்மாவே இதற்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கே சொல்லுகிறாரு. அவருக்கே சொல்லுகிறாரு, ஆத்மா நீ பயப்படாத, உனக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆத்மா நீ பயப்படாத ஆத்மா அப்படின்னு யாருக்கு சொல்லிக்கிறாரு? அவருக்கே சொல்லிக்கிறாரு. மறுபடியும் வாசிங்க. ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களாய் அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று ஜொலியாயிரு, எந்த கவலையும் இல்ல. ஆடு ராசா ஆடு, இல்லையா? பாடு ராசா பாடு, ஏன்னா எல்லாம் இருக்கு. ஆத்மாவே ஜொலி, டங்கர டக்கான ஆட்டம், ஏன்னா எல்லாமே இருக்கு. யாருக்கு? ஆத்மாவுக்கு இருக்கு. பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். நடக்குள்ளே சிந்திக்கிறார். இப்போ ஒரு பிரச்சனை இல்லப்பா, பண்டக சாலையை பெருசா கட்டியாச்சு, பண்டக சாலை முழுக்க சாமா இருக்கு. ஆத்மா கவலைப்படாத, நல்லா சாப்பிடுவோம், நல்லா அனுபவிப்போம், நல்லா தூங்குவோம், இல்லையா? தானே சாப்பாடு இருந்தா தூக்கம், உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. அப்படியா களமடி சொல்லுங்க. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. சந்தோஷமாயிரு ஆத்மாவே அப்படிங்கிறாரு. வாசிங்க அடுத்த வசனத்தை. தேவனோ அவனை நோக்கி மதிகடனே பெஸ்ட் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? அப்படி குட் சேவன் அப்படி சொல்றாரா? என்ன சொன்னாரு? முட்டாள் 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 மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். இந்த ராத்திரியிலே உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து செய்யப்படுமா? எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நீ சேர்த்தது யாருக்கு? இப்ப ஹலோ, இதான் மனுஷ வாழ்க்கை. எப்படிங்க? நிறைய பேர் நினைச்சிருக்கு, அப்பா ஒரு ஏக்கர்ல காணி வாங்கியாச்சு சாமி, இல்லையா? அதுல 50 சென்ட்ல ஒரு வீடு, ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ரூம், அவிக்கு ஒரு ரூம், கெஸ்ஸிக்கு ஒரு ரூம், ஜோய்க்கு ஒரு ரூம், ஒவ்வொரு ஆளுக்கு ஏசி போட்டு ரூம் கொடுத்தாச்சு. அது இல்லாம ட்ரிங்கோல் அந்த ஒரு ஆள் வந்திருக்கு, அதுக்கு ஒரு ரூம். 50 சென்ட்ல ஒரு வீடு கட்டியாச்சு. இப்போ வீடு நிறைய, கிச்சன்ல சாமா எல்லாரும் ஒவ்வொரு கிலோல இருக்கு. எங்கர் 1 கிலோ இருக்கு, பருப்பு 1 கிலோ இருக்கு, இல்லையா? அரிசி 100 கிலோ இருக்கு, கருவாடு இருக்கு, மாசி இருக்கு, கோழி இருக்கு, மீன் இருக்கு. ஃப்ரிட்ஜ திறந்தா ஃபுல்லா இருக்கு. எந்த கவலை? பிள்ளைகளே நீங்க நல்லா சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அவரை பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? முட்டாள் மதிகேடனே, இன்னைக்கு உன் ஆத்மா உன்னோட்டு போயிட்டா சேர்த்து வச்சது யாருக்கு? ஹலோ ஹாய் சொல்லுங்க. ஹலோ ஹாய். நாம இன்னைக்கு பூமியில தான் சேர்த்து வைக்க பார்க்கிறோம், இல்லையா? பூமியில சேர்க்காதீங்க. அவர் என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் அடைகிறாமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யத்தை சேருங்க. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். மாசத்துல ஒரு ஊழியத்துக்கு உதவி செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மாசத்துல ஒரு ஊழியத்தை தாங்குங்க. ஹல்லேலூயா. மாசத்துல ஊழியத்துக்கு போறதுக்கு சுவிசேஷ ஊழியக்காரனை தாங்குங்க. பூமியில சேர்த்து வைக்காதீங்க. யாக்கோபு தெளிவா சொல்றாரு பாருங்க. யாக்கோபு என்ன சொல்றாரு? யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, டக்குனு வாங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. பைபிள் சொல்றது, வாரி இறைத்து ஏழையானாரும் உண்டு, பிசினத்தனம் பண்ணி. பிசினத்தனம் என்னது? கஞ்சாமுட்டி. சிலர் சாப்பிடவும் மாட்டான், சில வீட்டுல சாப்பாடும் இல்லை, ஆனா கஞ்சத்தனம். இது ஐஸ்வர்யவானுடைய சுபாவம். 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க, 1 வாசிங்க. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிபந்தனைகள் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள்.
உங்கள் மேல் வரும் நிப்பந்த நிமித்தம் என்ன செய்யலாம்? ஐஸ்வர்யமான அழி. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயிட. உங்கள் வஸ்திரம் என்ன செய்யப்பட்டது? பொட்டரித்து போயிட்டு. உங்கள் பொன் போதும் கொஞ்சம் இருங்க. பொட்டரிக்கிறது என்னன்னா பூச்சி இல்லையா? மூட்டை பூச்சி இருக்கு தெரியுமா? மூட்டை பூச்சி தெரியுமா? ட்ரெயின்ல எல்லாம் நிறைய இருக்கும். சில வீட்டுல கதிரையில உட்காந்து எழுதுனா கடி. என்னன்னா கதிரை கடியில முட்டை பூச்சி என்ன செய்யறது? அரிக்கும். புரியுது உங்களுக்கு? என்ன செய்யுமா? ஐஸ்வர்யவானே அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் என்ன செய்வா? இந்த உடுப்பையும் அரிச்சிடும். சில உடுப்பு போட மாட்டான், அடுத்த வருஷம் போடுவோம். அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு, அடுத்த வருஷம் நியூ இயருக்குன்னு அப்படியே மடிச்சு கபடுக்குள்ள வைக்கிறேன். ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்தா இப்படி விரிச்சு பார்த்தா சல்லடை மாதிரி இருக்கும். ஏன்? ஒட்டரிச்சிருச்சு. பெரிய 10 லட்சம் கொடுத்த சாரி இல்லையா? 50,000 சாரி கட்டி இந்த சர்ச்சுக்கு போலாமா? அது வேற, மண்ணா வேற இருக்கு. விளங்குதா? இந்த சாரிக்கு சர்ச்சுக்கு என்ன? இந்த சர்ச்சுக்கு என்னதுக்கு சாரி? நீ சும்மா கவனம் போட்டுட்டு வா, சோட்டிய போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றேன். ஹலோ, சர்ச் எங்கன்னு முக்கியம் இல்ல. இந்த சர்ச்சை ஆராதிக்கிறவர், நாங்க ஆராதிக்கிறவர் யார்? அல்லேலூயா. நாங்க ராஜாவை பார்க்க வரோம். அல்லேலூயா. ஒரு ஜனாதிபதி வந்தா நாங்க அப்படி வருவோமா? வீட்டுல இருக்க நகை இல்லாட்டி மட்டும் இமிட்டேஷனை போட்டாலும் நினைச்சிட்டு வாரேன். இல்ல காப்பு இல்லாட்டி 10 காப்பு இமிட்டேஷனை வாங்கி அடிச்சுட்டு வாரேன். யார பார்க்க வரோம்? ஜனாதிபதியை பார்க்க வரோம். ஆனா அதை விட பெரியவர் இங்க வர்றாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருவார். அல்லேலூயா. அவர் எங்களை பார்க்கத்தான் வர்றாரு. இத்தனை பேருக்கு ஆவேசம். அவரை பார்க்க வர்ற அன்னைக்கு நமக்கிட்ட இருக்கிற வஸ்திரம், உயர்ந்த விலை உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு வந்து அவருக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் சந்தோஷப்படுவார். புரிஞ்சா? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பாருங்க, வஸ்திரங்கள் என்ன செய்யுமா? 2 இருந்தா ஒண்ணு கொடுத்துருந்தாரு இயேசு. 2 சட்டை இருந்தா ஒரு சட்டைய கொடு, 2 பேனா இருந்தா ஒரு பேனாவை கொடு, 2 கொம்பஸ் இருந்தா ஒரு கொம்பஸ கொடு, 2 கொப்பி இருந்தா ஒரு கொப்பிய கொடு, 2 வீடு இருந்தா ஒரு வீட கொடுக்க மாட்டோம் இல்லையா? இந்த வீடு, இந்த சர்ச் கட்டும் போது நாங்க கேட்கும் போது கவிதை அது சும்மா தானே கிடக்கு. ஆலயத்தா கட்டி ஆறாது. அவன் பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்துட்டாங்க. பரலோகத்துல அவங்களுக்கு பெரிய பொக்கிஷம். நீங்க நினைக்காதீங்க, பரலோகத்துல அவங்களுக்கு பெரிய பொக்கிஷம். இந்த இடத்தை கொடுத்ததுனால எங்கட வீட்டுக்கார ஆண்டி, அவளுக்கு நேரத்தில் ஞாபகம் தான் சொல்றேன். இந்த வீட்டுக்கார ஆண்டி லண்டன்ல இருக்கிறாங்க. லண்டன்ல 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளோட நல்ல நல்ல தொழில், நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்காக. அவங்கள நான் முதல்ல சந்திக்க வரும்போது, எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா, யாரும் இன்னும் வராதவங்க இருக்கீங்கன்னா வீட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியும். எங்க வீட்டுக்கு போறதுக்கு ரோடு இல்லை, பைக் உள்ளுக்கு போகல. பைக்கெல்லாம் ரோட்ல நிப்பாட்டி நடந்தான் போகும், மண். அப்போ முதல்ல அவங்கள சந்திக்க வரும்போது எங்க வீட்டுல அந்த கொரிடோர் ஒன்று இருக்கு. கொரிடோர்ல உட்கார்ந்து இருக்காங்க. நானும் சிஸ்டரும், எங்களை கூட்டிட்டு போன ஒரு சிஸ்டர், அவனும் போறோம். போகும்போது என்னை பார்த்து கொண்டே இருந்தாங்க. மேலையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு வீடை கொண்டு போய் காட்சினா, ஒரு ரூம் தான் தருவேன், கூட தர மாட்டேன், எனக்கு ஒரு ரூம் வேணும். ஓகே, எவ்வளவு வாடகை தரணும்னு தரையிலும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ரொம்ப லோவாவும் நம்ம போகக்கூடாது, நம்ம ஊழியக்காரர் இல்லையா, நம்ம ஐஸ்வர்ய ராயல் பிரிஸ்ட் இல்லை நாங்க. ஆமே, நான் ராயல் பிரிஸ்ட், ராஜரிக சரி, எங்க போனாலும் நான் ராஜரிக ஆசாரி. நல்லதுயா, எங்க போனாலும் நான் ராயல் பிரிஸ்ட் தான். இத்தனை பேருக்கு புரியுது. அவன் அடிக்கும் போது அவங்க கேட்டாங்க எவ்வளவு தர முடியும். நான் சொன்ன 5000 தரலாம். ஓகே சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லிட்டு பேக்கை திறந்து எனக்கு 2 லட்சம் காசு கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டா, அந்த வீட்டுக்கு மதிலும் கட்டி பெயிண்ட் அடிக்கட்டான். நான் யாருன்னே தெரியாது. நான் யாரு, இதுக்கு முன்னாடி சிஸ்டரோட பழகினது இல்லை, பேசினது இல்லை. ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ள 2 லட்சம் என்ன கையில கொடுத்தாங்க. கொடுத்து ஒரே ஒரு வேர்ட் சொன்னாங்க, என்ன தெரியுமா? ஊழியக்காரன் சுகமா இருக்கணும். ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? சுகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மதில கட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்க சொன்னாங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஒரு ஆளுக்கு கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ரோடு, எங்க வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரோட் போட்டிருக்கு. எங்க வீடு வரைக்கும் ரோட் காப்பட், அது கான்கிரீட் அடிச்சிருக்கு. ரோட்டை போட சொன்னாங்க. இன்னைக்கு 8 வருஷம் அந்த வீட்டுல இருக்கோம். ஒரு நாள் கூட கால் பண்ணி வீடு எப்படி இருக்கு,
அந்த வீட்டை எப்படி 50 லட்சத்துக்கு 50,000 வாடகை கொடுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அவங்க இன்னைக்கு வரைக்கும் வீட்டை பத்தி கேட்டது கிடையாது. காரணம் என்ன? அவங்க பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நாங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு வீட்டுல ஒரு அம்மா, ஒரு விதவத்தாய் வீட்டுக்கு நாங்க வந்தாலே விட மனசு இல்லை. ஆமென். அவங்களுக்கு வீட்டுல இருக்கிற மரக்கறியாவது பெஸ்டா சமைப்பாங்க இல்லையா? மரக்கறி அன்னைக்கு பெஸ்டா சமைச்சு வயிறு முட்டை சாப்பிட கொடுத்து அனுப்புவாங்க. ஏன் இதை சொல்றேன்? அவங்க பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கிறாங்க. ஹல்லேலூயா. பெஸ்டா உப்பரிமை சொல்லுவாங்க, வேலை காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களே, சமையல்ல வேலை காட்டுவாங்க. அவங்க என்னதான் பெஸ்டா செய்ய முடியுமோ செய்வாங்க, செஞ்சு சாப்பிடுவோம். இப்ப நம்ம மத்தியில இருக்காங்க அவங்க. விளங்குதான் உங்களுக்கு? ஏன்னா அவங்க பரலோகத்துக்கு பொக்கிஷம் சேர்க்கிறாங்க. ஒரு என்னுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் சத்தமா ஆசீர்வதிக்கவே நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. அவனோட பொக்கிஷம் எங்க சேர்க்கப்படணும்? பரலோகத்துல. ஆமென். நீங்க பரலோகத்துல பொக்கிஷம் சேருங்க. பூமியில சேர்த்தா என்ன அடிச்சிடும்? ஒட்டரிக்கும். வாசிங்க 3 அவசரம். பொன்னும் வெள்ளியும் துருப்பிடிச்சிடும். ஓடாம வச்சிருந்தா கருத்துக்கு மாத்தீங்களா? தங்கவலாம் கபடுக்குள்ளே இருந்தா துருப்பிடிக்கும். அடுத்து துரு சாட்சியா சொல்லும். எப்படி எப்படி சொல்லுங்க? சாட்சியா இருந்து அக்கினியை போல மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். விளங்குதா உங்களுக்கு? பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரனுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. கவனிங்க. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரன கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. நாங்க தசமாத்து கொடுங்கன்னா சில பேருக்கு கோபம் இல்லையா? என்ன ஒரு தசமா கேட்கிறார். ஹலோ, உங்களுக்கு வேலை செய்யறது யாருன்னா நான் தான். கேள்விப்பட்டேன், அந்த காலத்தில் சொன்னேன், சபையில சொன்னேன், தசமா கணிக்கப்படாதவங்க ஹோட்டல்ல வந்து பில் கட்டாதவங்க. இதோ வேலை தரத்தில் பெரிய பப்ளிக்கா பேசப்பட்டுச்சான். எப்படி இது எப்படி சொல்லலாம்? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்லல. புரியுதா? இப்ப இந்த இடத்துல தண்ணி நிக்குது, 1 அடிக்கு 1.5 அடிக்கு மேல தண்ணி நிக்குது. இந்த இடத்துக்கு சிமெந்தி போடணும். சிமெந்தி போட்டு கொஞ்சம் உயர்த்தனா தண்ணி வராது இல்லையா? தண்ணி வந்துடும். டக்குனு கவிதா சிஸ்டர் வந்து தண்ணியெல்லாம் இழுப்பாவும், ருக்ஸி இழுக்கும், மீனும் இழுக்கும், சலோமி. அன்னைக்கு நான் வந்து பார்த்தா 2 அடிக்கு தண்ணி நிக்குது இதுக்குள்ள. இதை உயர்த்தணும். யார் அதுக்கு சிமெந்தி வாங்கி கொடுப்பா? யாராவது வெளிநாட்டுக்காரன் வருவானா சிமெந்தி கொடுக்க? யார் உதவி செய்யணும்? யார் அதை கட்டணும்? சத்தம் மட்டும் வருது. யாரு கட்டணும்? நீங்க தான் கட்டணும். நீங்க கட்டினா சிமெந்தி போடுவோம். இல்லாட்டி அடுத்த மலைக்கு தண்ணி நிறைய. அவ்வளவுதான். என்ன கவிதை சிஸ்டர் காலையில் நானும் கவிதா சிஸ்டர் தான் சர்ச் அரேஞ்ச் பண்ணோம். கவிதா சிஸ்டர் வாசல் கூட்டினாங்க, நான் சர்ச் கூட்டி பாய் போட்டு கதரை போட்டேன், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினேன். புரியுதா? எனக்கு அது டேக் இட் ஈஸி, சாதாரண விஷயம். யாருக்காக வேலை செய்யறோம்? கர்த்தருக்கா. வெளியே போன நான் பெரிய ஊழியக்காரன். காலையில் வந்து இன்னைக்கு ஆண்டு என்ன போன்னு சொன்னாரு, சர்ச்சுக்கு போய் உடனே போ, யோகம் அன்னைக்கு நிப்பாட்டி ஓடி வந்தா ஒன்றும் நடக்கல. நான் வந்து பாய் போட்டேன். ஆண்டோட ராஜ்யத்துக்கு தானே செய்யறோம். எனக்காக செய்யலையே. நான் பரலோகத்தில் என்ன செய்யறேன்? பொக்கிஷத்தை எங்களுக்கு 5 மூட சிமெந்தி வேணும். இதை போடுறதுக்கு எங்களுக்கு 5 மூட சிமெந்தியும் 1/2 லோட் மண்ணு வேணும். உங்களோட பேசினார்ல, நீங்க இந்த சபையின் குடும்பத்தில் அங்கத்தோர்னா 1 மூட சிமெந்தியை வாங்கி கொடுங்க. 1 மூட சிமெந்தி வெறும் 1600 ரூபா தான். பெரிய தொகையெல்லாம் இல்லை, லட்சம் ரூபாய் இல்லை. ஏற்கனவே சிமெந்தி போடுறதுக்கு நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. திரும்பியும் கொடுங்க, பரவாயில்ல. 2வது தடவை என்ன செய்யலாம்? கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எந்த தடையும் இல்ல. நல்ல சிஸ்டர் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படாத மனுஷன்,
காலையில் வந்து பார்த்து ஒரே கவலை. என்ன கவலை அவருக்கு? தண்ணி வருது வீட்டுக்கு, என்ன செய்யலாம்? அவர் வீட்டில் வீடு கட்ட வச்சிருந்தாரு மண். நீ போட்டிருக்க அவ்வளோ மண்ணா அவர் வீடு கட்ட வாங்கின மண். நீங்க எடுங்க, பிரச்சனை இல்லை, எடுங்க. இன்னும் மண் எடுக்க சொல்றாரு. மண் வீட்டில் இருக்கு தானே, சிமெண்டியை விட்டு வாங்கி போடுங்க. அவர் பரலோகத்தில் என்ன செய்யறாரு? பொக்கிஷத்தை சேர்க்கிறார். கீழே போட்டிருக்க கல் அவ்வளவும் கவிதா சிஸ்டர் சோம்புறதோட கல் வீடு கட்ட வாங்கி வச்சது அவ்வளவு இங்கே போட்டாச்சு. ஆமென். அவன் வீடு கட்டும் போது யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுப்பான். யாருக்கு வச்சிருக்கிறாங்க? ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வச்சிருக்காங்க. கதவு வேலை செய்யறது காசு இல்லை, ஜெபம் பண்ணோம். ஒரு சகோதரன் எழுப்பினார், ஜெகன் எழுப்பினார், சாப்பாடு வாங்கி கொடுத்து வேலை செஞ்சோம், கதவு போட்டோம். திரும்ப போடணும், சிமெண்ட் வார கிழமைக்குள்ள போடணும். உங்களோட கர்த்தர் பேசினார்ல, ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டு தான் இருக்காரு. கொடுங்க, பேசுறாரு. சாத்தான் சொல்றான், கொடுக்காத, சிமெண்ட் வாங்கிறாத, கொடுக்காத. யார் சொல்லுவா? நாளைக்கு உடுப்பு காசு கொடுக்கணும், சிமெண்ட் வாங்கி கொடுத்தா அந்த கொடுக்கல. விளங்குதா? வளையல் காசு கொடுக்கணும், வளையல்காரன் வந்துடுவான், சிமெந்திக்கு மட்டும் காசை கொடுத்துறாரு இல்லையா? நாளைக்கு இந்த ஊர்ல தெரிவாங்க, வளையல்காரர், உடுப்பு கடைக்காரர், வேற யாரு, மீன்காரர். என்னதுக்கு? சீசன். நாளைக்கு பேர் தொடரும் சீசன். 2 நாளைக்கு 3 நாளைக்கு எல்லாரையும் பார்க்கலாம் அந்த ஊருக்குள்ள. பரவாயில்ல, வளையல்காரர் சொன்ன அடுத்த மாசம் தானே, இந்த மாசம் ஆண்டோட ராஜ்யத்துக்கு கொடுப்பேன். எத்தனை பேர் புரிஞ்சு ஆமே சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ராஜ்யம் கட்டல, தேவனுக்கு ராஜ்யம் கட்டல. அல்லேலூயா. இது அவருடைய ராஜ்யம். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சேர்த்து வைக்க வேண்டாம் என்று அன்று சொல்றேன். நாம் ஆவிக்குரிய ரீதியில் ஐஸ்வர்யவனா மாறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா 3 காரியம் செய்யணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஐஸ்வர்யவனா மாறுறதுக்கு 3 காரியம். 1 ஜெபம். ஜெபிக்காதவன் ஐஸ்வர்யவனா மாற முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். 2வது வேத வாசிப்பு, பைபிள் ரீடிங், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். 3வது பரிசுத்த வாழ்க்கை, ஹோலி லைஃப். புரியுதா உங்களுக்கு? 3 காரியத்தை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து செய்வீங்களா இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒன்று என்னது? ஜெபம். எப்ப ஜெபிக்கணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். எந்த நேரத்தில் ஜெபிக்கணும்? நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கணும். யாக்கோபு 3 வேளை ஜெபித்தார், காலை மாலை சந்தி இல்லையா? தானியேல் 3 வேளை ஜெபித்தார். நம்ம எப்பயும் ஜெபிக்கணும். ஏன் 3 வேளை ஜெபிச்சாங்கன்னா, ஆபிரகாம் காலையில ஜெபிச்சார், ஈசாக்கு மதியானத்துல ஜெபிச்சார், யாக்கோபு சந்தியில மாலையில ஜெபிச்சார். அதனால முப்பிதாக்களை ஃபாலோ பண்ணி அவங்க ஜெபிச்சாங்க 3 வேளை. புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். எப்ப வாசிக்கணும்? எப்பயும் வாசிக்கணும். வேதத்தலத்திலையும் வாசிக்கலாம், சரியா? ரோட்லயும் வாசிக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதம் வாசிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாசிக்கணும் சட்டம் இருக்கா? இல்ல. சில சபையில் இருக்கு வேதம் வாசிக்க கூடாது, அப்படி சில சபைகள் இருக்கு. பைபிள் நீங்க வாசிக்கணும். ஏன்னா 1917 வருஷத்துல 14 வருஷத்துல 1512 ஒரு பெரிய என்ன வந்துச்சுன்னா ரிஃபார்மேஷன் வந்துச்சு. 1512 ரிஃபார்மேஷன் தான் என்னது? ரிஃபார்மேஷன் என்ன தமிழ்ல? சீர்திருத்தம் வந்துச்சு. சீர்திருத்த ரிஃபார்மேஷன் சர்ச் ஒன்று இருக்கு, ரிஃபார்ம் சர்ச். இது யாரு? இது வர்றதுக்கு வித்திட்டவர் யாருன்னா மார்ட்டின் லூத்தர். அவர் ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்து ஒரு ஃபாதர், ஜெர்மனி சேர்ந்தவர். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரோம புத்தகத்தை வாசித்தார். ரோம புத்தகத்தை வாசிக்கிறதோடு சபையை பார்க்கிறார். ரோம புத்தகத்துக்கும் வேதத்துக்கும் சபையும் பார்க்கும்போது வேதத்தில் இல்லாத நிறைய காரியத்தை சபை செய்து கொண்டிருந்துச்சு 1512. அப்போ அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் என்ன செஞ்சாருன்னா, வேதத்தில் இல்லாத எண்ணத்தை சபை செய்தோ அதெல்லாம் என்ன செஞ்சாரு? ஒரு லிஸ்ட் போட்டு 92 தீசிஸ் என்று சொல்லுவோம், 92 தீசிஸ் என்று சொல்லுவோம். அந்த 92 தீசிஸ அவர் என்ன செஞ்சாரு? ஒரு தீசிஸ் எழுதி ஆலயத்தின் கதவுல ஒட்டி வச்சார். அதனால பெரிய ரிவைவல் வந்துச்சு. ரோமன் கத்தோலிக் சபை சொல்லிச்சு என்னது? ரோமன் கத்தோலிக் குருவானவர் மட்டும்தான் வேதத்தை வாசிக்கணும், வேற யாரும் வாசிக்க கூடாது. இந்த பைபிள்லாம் முடிக்கிட்டாங்க ஆக்கள். ஏன்னா மார்ட்டின் லூத்தர் பைபிளை வாசிச்சனால்தான் சீர்திருத்தம் வந்துச்சு. இன்னைக்கு
சீர்திருத்தவாத சபைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது மார்ட்டின் லூத்தர். அதுல இருந்தா ரிஃபார்ம் என்ற சர்ச் வந்துச்சு. ரிஃபார்ம் என்ற சர்ச் வந்து அவங்க ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரிஃபார்மேஷன் மட்டும்தான், வார்த்தை மூலம் மட்டும்தான் திருத்தம், சீர்திருத்தம் என்று சொல்றாங்க. ஆனா ரிஃபார்மேஷன் சர்ச்சுக்கு பிறகு 1901 மறுபடியும் பூமியிலே பரிசுத்தர் ஊற்றப்பட்டார். எக்னஸ் ஒஸ்மான் என்று சொல்ற ஒரு லேடி மூலம் அவங்க பைபிள் ஸ்கூல்ல ஜெபிச்ச ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த எக்னஸ் ஒஸ்மானோடு சேர்த்து 21 பேர் மேல ஆவியை ஊற்றினார். அந்த ஆவியின் ஊற்றப்படுதல் 1905 அசுசியா என்று சொல்ற நகரத்துல எழுப்புதல் வந்துச்சு. அதனால சொல்ற ஸ்ட்ரீட் ரிவைவல் என்று சொல்லுவோம். அசுசியா ஸ்ட்ரீட் ரிவைவல் 1905, 6 வந்துச்சு. அதை கூடாகத்தான் இருக்கிற ஆவிக்குரிய சபை, அதாவது நாங்க சொல்லுவோம் கரிஸ்மேட்டிக் சர்ச். உலகத்துல 3 சர்ச் வகை இருக்கு. ஒன்று மெயின் லைன் சர்ச் சொல்லுவோம், ரோமன் கத்தலிக், ஆங்கிலிக்கன், மெதடிஸ்ட் எல்லாம் மெயின் லைன் சர்ச். இன்னொரு சர்ச் இருக்குது ரிஃபார்மேஷன் சர்ச். நாங்க வந்து கரிஸ்மேட்டிக் சர்ச், அதாவது ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபைகள். புரியுதா உங்களுக்கு? இதற்கூடாகத்தான் 1905 தான் அசெம்பிளி ஆஃப் காட், பெந்தெகோஸ்தே திருச்சபை போன்ற பிரபலியமான சபைகள் உருவாகினது. அந்த சபையிலிருந்து உடைஞ்சு தான் இந்த சபைகள் எல்லாம் இன்னைக்கு உருவாகி நாம எல்லாம் கரிஸ்மேட்டிக் சர்ச். புரியுதா? அப்போ ரிஃபார்மேஷனை கொண்டு வந்தது இது வார்த்தை, சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது இது வார்த்தை. நீங்க வார்த்தையை வாய்ச்சதான் சீர்திருத்தப்படுவீங்க. வேதம் சொல்றது வேத வாக்கியங்களாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் தேறினவனாகும்படிக்கும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு வேத வாக்கியம் தேவ ஆவியினால் அது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்துக்கும் புத்தி சொல்றதுக்கும் இந்த வசனம் பயன்படும். புரியுதா உங்களுக்கு? நீங்க கட்டப்படலாம், வேதத்தை வாசிக்கணும், பைபிள் ரீட் பண்ணணும், ஒவ்வொரு நாள் ரீட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஹேபிட் என்று சொல்லுவாங்க, பழக்கம் இல்லையா? ஒவ்வொரு நாள் நமக்கு ஒரு பழக்கம், வேதம் வாசிக்காம நம்ம இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் கட்டாயம் வேதம் வாசிக்கணும். நம்ம பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்புவோம் இல்லையா? எல்லா கிளாஸுக்கும் ஊறுபட்ட கிளாஸ் நம்ம பிள்ளை போவோம். ஆனா பைபிள் வாசிக்காது. பைபிள் வாசிக்க வெக்கம் சில பிள்ளைக்கு, ஜெபிக்க வெக்கம். நீ வெக்கப்பட்டா துக்கப்படுவ. வெக்கப்பட்டா என்ன செய்வா? இளம் வயதுல வேதத்தை சுமந்தா ஆண்டவர் என்ன செய்வார்? ஒண்ணு வில்லியம் வோல்ட் என்று சொன்ன தேவ மனிதன், மட்டக்களப்புக்கு வந்த மிஷனரி, முதல் மட்டக்களப்புக்கு வந்தவர் வில்லியம் வோல்ட். இந்த மிஷனரி இலங்கைக்கு வரவனுக்கு அவர் இங்கிலாந்து தேசத்தில் இருந்தார். இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற அவர் 6 வயசுல இந்த வேதத்தை, முழு வேதத்தையும் 7 தடவை வாய்ச்சவர் 6 வயசுல. அதனாலதான் அவரை கொண்டு கர்த்தர் இலங்கையில பெரிய காரியம் செய்தார். மட்டக்களப்புடைய மறுமலர்ச்சிக்கு காரணக்கர்த்தா யாருன்னா வில்லியம் வோல்ட். விளங்குதா? மட்டக்களப்புல ஹாஸ்டல் இல்லாவிட்டால் தங்குவிட வசதி ஸ்கூல் எல்லாம் உருவாக்குனது வில்லியம் வோல்ட். மைக்கேல்ஸ் இப்படி பாடசாலையில கட்டினது அவர் தான். இது நிறைய பேருக்கு சரித்திரம் தெரியாது. நிறைய பேர் சொன்னாலும் பொய் என்று சொல்லுவாங்க. இதுதான் சரித்திரம். வில்லியம் வோல்ட் அவர் வந்து தான் மட்டக்களப்புல மெதடிஸ்ட் திருச்சபை உருவாக்கினார். வந்தது 8 மாசம் வாழ்ந்தார். வரும்போது என்ன நடந்துச்சு? வில்லியம் வோல்ட் கல்யாணம் முடிச்சு 1 மாசத்துல பயணத்துல மேற்கொண்டாங்க. கப்பல் பயணத்துல வரும்போது நடு பயணத்துல அவருடைய மனைவிக்கு கடல்ல வரும்போது சிக் வரும். அந்த டிராவல் பண்ணும்போது சிக் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த படகுல கப்பல் இறந்துட்டாங்க. இறந்த பிறகு மனைவியை அடக்கம் பண்றதுக்கு மறுபடியும் இங்கிலாந்து தேசத்துக்கு போக முடியாது. என்ன சொன்னாங்க? we can't go back, திரும்பி போக முடியாது. அதனால என்ன செஞ்சாங்களா? வில்லியம் வோல்ட் மனுஷிய சரீரத்தை தண்ணிக்குள் அடக்கம் பண்ணாங்க. ஒரு மனிதனாய் வந்து அதாவது அங்கே தென் மாகாணத்து கரையோரத்தில் வந்து கரையை இறங்கினவர், கப்பல் இறங்கினவர், மட்டக்களப்புக்கு வந்தவர் ஒரு லந்தரோடு, ஒரு லாம்போடு. நீங்க பாத்தீங்க, எத்தனை பேர் பார்த்திருக்கு வில்லியம் வோல்ட் சிலையை? நம்ம விளையில பண்ணி காட்டணும். இதுதான் வில்லியம் வோல்ட். இவர் தான் இலங்கை மட்டக்களப்புக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர். தெரியும் நமக்கு சரித்திரம். இதனால தான் நம்ம நினைக்கிறேன், சிலர் வந்து சொல்றது இந்த சபைதான் சுனாமிக்கு பிறகு வந்த சபையா. எப்படி? சுனாமி சபை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் நம்ம சபைக்கு. தெரியுமா உங்களுக்கு? சுனாமி சபை, சுனாமி பாஸ்டர், சிலருக்கு பேர் இருக்கு சுனாமி பாஸ்டர். ஏன்னு கேட்டா, நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பைபிள் ஸ்கூல் படிக்க. அவர் சொன்னாங்க, ஓ அவர் தெரியும். ஓ தெரியும், அவர் சுனாமி பாஸ்டர் தானே. நாங்கள் ஏன் அவர் சுனாமிக்கு பிறகு தான் ஓடிட்டு வந்தேன். பல பேர்லாம் வச்சிருக்காங்க அவளுக்கு. பரவாயில்ல, நல்லா. நமக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க தெரியல இல்லையா? நமக்கு என்னென்ன பேர் சொல்றாங்க தெரியல. வேற இடத்துக்கு போனாதான் நமக்கு தெரியும். ரைட். அப்ப எழுப்புதல் எது மூலம் வந்துச்சு? வார்த்தை. அப்ப நாங்க என்ன செய்யணும்? வார்த்தையை வாசிக்கணும். வாசிச்சா நாங்க யாரா மாற முடியும்? ஐஸ்வர்யாவோட மாறணும். புரிஞ்ச பிள்ளைகள்? அல்லேலூயா.
பிள்ளைகளுக்கு சொல்ற எவ்வளவு சொன்னா விளங்காது. பைபிள் கேட்டீங்கன்னா அவைகிட்ட கேட்டா சரிக்கு இல்லையே, பைபிள் வாசிங்கன்னா அவை இல்லையே, ஏன்னா வாசிக்கல. எவ்வளவு சொன்னாலும் ஏட்டு சுரக்க என்னத்துக்கு வராது, கறிக்கு உதவாது. ஏட்டு சுரக்க ஒரு நாளும் கறிக்கு உதவாது. சில ஏட்டுல மட்டும் வரைகிறேன், வெட்டக்காய வரைஞ்சிட்டு அதை எடுத்து கறி வைக்க பாக்குறேன், ஒரு நாளும் உதவாது. புரியுதா? கீழ்படியாது. 5ல விளையாது, 50லயும் விளையாது. இப்ப கீழ்படியாது. நீங்க இப்பயுமே என்ன செய்ய மாட்டீங்க, தாயத்து போடும் கீழ்படிய மாட்டீங்க, சபைக்கு கீழ்படிய மாட்டீங்க, தேசத்துக்கு கீழ்படிய, டீச்சர்ஸுக்கும். இப்ப டீச்சர் மாதிரி பயம் பிள்ளைகளுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சர் இருக்காங்க, என்ன பயம்? ஏன்னா பயம் டீச்சர் மாதிரி பிள்ளையோட பேச, ஏன்னா அடுத்து போலீஸை கூட்டு வந்துடும் இல்லையா? ரவுடிஸை கூட்டு வரான் ஸ்கூலுக்கு அடிக்க டீச்சருக்கு. அப்படி மாறிச்சு காலம். பயம் இல்லை பிள்ளைகளுக்கு. டீச்சர் ஏதாவது சேரதா காய்ச்சா சார் கவனமா இருக்கணும், இல்லாட்டி ஆபத்து உங்களுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? நிலைமை மாறிடுச்சு. நாங்க படிக்கிற காலத்து இன்னைக்கு எங்க டீச்சர் மாறக்கன்னா எங்களுக்கு பயம். எங்க டீச்சர் மாதிரி இன்னைக்கு பேசுறாங்க எங்களை குறிச்சு. ஏன்னா ஸ்கூல் காலத்தை சாதிச்சிருக்கோம், சாதனை படிச்சிருக்கோம். இன்னைக்கு எங்களை ஸ்கூல்ல என்ன பத்தி பேசுறாங்க. கிட்டத்தட்ட எங்களோட அண்ணா எங்களை படிப்பிச்ச ஒரு டீச்சர் சந்திக்க போகும்போது எங்க டீச்சர் சொன்னாங்களா, இளங்கோவண்ட காலத்தோட முடிஞ்சுனாங்க. ஏன்னா சாதனை வச்சிருக்கோம் ஸ்கூல்ல. நம்ம படிச்சு சும்மா ஓலோல் படிச்சு எழுதிட்டு வரக்கூடாது. ஸ்கூல்ல விட்டு வரும்போது ஸ்கூல்ல நமக்கு ஒரு மார்க் இருக்கணும் இல்லையா? பெஸ்ட் ரிசார்ச், திறமைசாலி, ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்ட், ரிசார்ச்ல பெஸ்ட், இல்ல இங்கிலீஷ்ல காம்படிஷன்ல பெஸ்ட், இல்லாடி நடன போட்டியில பெஸ்ட். இங்க இருக்க பிள்ளைகிட்ட கேட்டா என்னத்துல பெஸ்ட்னா, ஒரு பிள்ளைகிட்ட அன்னைக்கு கேட்கிறேன் உன்னோட எம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பிஷனா பாப்போம். எப்ப ஓ லெவல் எடுக்க போகுது, இப்ப இந்த வருஷம் ஓ லெவல், எம்பிஷன் என்ன பாப்போம். நான் படிக்கும் போது எனக்கு எம்பிஷன் லோயர் ஆகணும். நான் இப்ப லோயரா தான் இருக்கேன். இந்த வசனத்துக்கு லோயர். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேருக்கு வசனத்தை போதிக்கிற ஆசானாய் கர்த்தர் ஏற்படுத்தி? புரியுதா? வசனம் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பத்தை கொண்டு வரும். புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? எத்தனை பேர் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் மாறணும்னா என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், சண்டே ஸ்கூல் கொண்டு வரணும். சில பேரண்ட்ஸ் சண்டே ஸ்கூல் கட்டி இழுக்கணும். அது சங்கிலி போட்டு கட்டி இழுத்தாலும் வராது. சண்டே ஸ்கூல் 5ல விளையாது, என்ன செய்யாது, 50லயும் விளையாது. சினிமா பாட்டு போட்டு கொடுத்து பார்க்க வைக்கிறேன் பேரண்ட்ஸ். அவன் வந்து சண்டே ஸ்கூல்ல பாடுவான் இல்லையா? சில பிள்ளைகளை முன்னுக்கு பார்த்துட்டே இருக்கே இல்லை, திரும்பி அங்க பாக்குது, இங்க பாக்குது. அடுத்த கிழமை ஒரு வருஷம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆக வைக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப நேரம் உட்காந்து கஷ்டம். ஆவியானவர் பேசல, ஒரு நாள் முழுக்க நான் பேசுவேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ இன்னைக்கு 3 ஆசீர்வாதத்தை பார்த்தோம். என்னென்ன 3 ஆசீர்வாதம்? சிலுவையிலிருந்து வந்த ஆசீர்வாதம். 1, தண்டனை ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை ஆக்கினார். 2வது என்ன? சத்தமா சொல்லுங்க. என்னை நீதிமானாக்க அவர் பாவியா மாறினார். 3வது அவர் தரித்திரனாகி என்ன என்ன செஞ்சார்? எத்தனை பேர் புரியுது? நாங்க தரித்திரர்கள் இல்லை. சொல்லுங்க, நாங்க தரித்திரர்கள் இல்லை. அவர் எனக்காக தரித்திரராகி என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றினார். எத்தனை பேருக்கு புரியுது? சிலுவையிலிருந்து வந்த ஆசீர்வாதம், சிலுவை மூலம் வந்த ஆசீர்வாதம். இதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். எங்களை கொடுவோமா? எல்லாரும் எழுதி நிற்கலாமா? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம்.